நம்பிக்கை மன உறுதியை உண்டாக்கும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நம்பிக்கை மன உறுதியை உண்டாக்கும். ஒரு வகையில் மன உறுதி நம்பிக்கையை உண்டாக்கும், இன்னொரு வகையில் அதே நம்பிக்கை மன உறுதியை உண்டாக்கும். நம்பிக்கையும் மன உறுதியும் ஒன்றே பிணைந்து இருக்கக்கூடிய ஒன்று. பிரியமானவர்களே, நம்பிக்கையும் மன உறுதியும் பிரிக்க முடியாது. கடவுளின் வல்ல செயல்கள் நம்ம வாழ்வில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், நிலை பெற வேண்டும் என்று சொன்னால், நம்பிக்கையோடு கூடிய மன உறுதியோடு கூடிய நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அதான் யோபுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். யோபுவின் நூல் 1ஆம் அதிகாரம் 21 வாசிக்கிறோம். அவருடைய சூழ்நிலை தெரியும். ஒரு பக்கத்து இழப்பு, ஒரு பக்கத்து இறப்பு, பிள்ளைகள்லாம் இறந்து போகிறாங்க, மேலெல்லாம் கொப்பலாம், அவர் நோயினால் பாதிக்கப்படுகிறார், வயலெல்லாம் எரிந்து போகிறது, விலங்குலாம் எரிந்து போகிறது, எல்லாம் இழப்பு. ஒரு பக்கத்து இழப்பு, ஒரு பக்கத்து இறப்பு. மனைவி ஏன் என்ன உயிரை வச்சிருக்க, சபிச்சுட்டு ஆண்டவரை சபிச்சுட்டு உயிரை விடுன்னு சொல்கிறார். இந்த சூழ்நிலையில் அவர் சொன்ன வார்த்தை, இந்த உலகத்துக்கு நான் எதையும் கொண்டு வரல, இந்த உலகத்தை விட்டு போகிறப்ப எதையும் கொண்டு போகிறதில்ல, நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக போகிறேன், கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி என்று சொன்னார். இந்த வார்த்தை எப்படி அந்த சூழ்நிலையில் வந்ததுன்னு சொன்னால், மன உறுதியோடு கூடிய நம்பிக்கையோடு கூடிய மன உறுதி. கடவுள் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், கடவுளுடைய பார்வை எதுவும் மறைவாக இல்லை என்ற மன உறுதியோடு இருந்தபடினாலே ஏற்ற காலம் வருகின்ற பொழுது யோபு 42:10 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, யோபு தான் இழந்தையெல்லாம் இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டார். அத்தகைய மன உறுதியோடு கூடிய நம்பிக்கையோடு கூடிய மன உறுதியை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.